அந்த மீட்டிங் முடிந்த பிறகு சர்ச்சில் நான் பாஸ்டர் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்போ பாஸ்டருடைய மனைவி டீ கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து டீ தந்துட்டு அப்படி என்ன பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு மேரேஜ் ஆயிட்டு எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு அப்படின்னேன். ஏன் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, யூ லுக் சோ யங், நீங்க ரொம்ப யங்கா இருக்கிறீங்க, கல்யாணம் ஆனவர் மாதிரியே தெரியல, அதனால அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்படி பார்த்தேன், இவன் உடக்குறாளா உண்மையிலே தான் சொல்றாளா அப்படின்னு. இல்லை அவன் நல்ல பிள்ளை, அவன் உடக்கிறது மாதிரி இல்லை, கரெக்டாக தான் சொன்னான். ஸோ நான் வீட்டுக்கு போக ரொம்ப சந்தோஷமா போனேன். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யலாம், நல்ல சந்தோஷமா உலகத்துல வாழலாம்னு சொல்லி சந்தோஷமா போனேன். அடுத்த நாள் நான் வழக்கமா சஃபாரி தான் எப்பவுமே யூஸ் பண்றது, இங்க தான் நான் யூஸ் பண்ணல. ஸோ சூப்பர் சஃபாரிலாம் போட்டுக்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு மீட்டிங்கா போயிட்டு இருக்கிறேன். பஸ்ல போறேன். அந்த பஸ் வந்து தக்கர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஏறி நின்ன உடனே பெண்கள் சைட்ல எல்லாம் ஃபுல்லு, ஆண்கள் சைட்ல கொஞ்சம் சீட் அப்படி ஃப்ரீயா கிடக்குது. 2 பேர் இருக்கிற ஒரு சீட்ல நான் ஒத்துக்கி இருக்கிறேன். ஒரு காலேஜுகள் உள்ள வந்தா, உள்ள வந்து முன்ன அப்படி பார்த்தா, பின்னாடி அப்படி பார்த்தா, என்ன அப்படி பார்த்தா, என் கிட்ட வந்து குனிஞ்சி, தாத்தா அந்த சீட் ஒரு கையில பேக், ஒரு கை இப்படி தலையில வச்சு அப்படியே பார்த்து, என்ன நடக்குது, நேரத்துக்கு அவ கல்யாணம் ஆனவர் மாதிரியே தெரியல அப்படின்னா இன்னைக்கு தாத்தா அப்படின்னு கூப்பிடுறா. ஐயோன்னு சொல்லிட்டு வீட்டுல போனேன். வீட்டுல போச்சு எல்லாரும் ஒரே செடி. முந்தா நேரத்துக்கு ஹென்னூர் போறேன். பன்சங்கில இருந்து பஸ் பிடிச்சி சிவாஜி நகர் போய், சிவாஜி நகர்ல இருந்து அடுத்த பஸ் பிடிச்சி ஹென்னூர் போறேன். சிவாஜி நகர்ல பஸ்ல ஏறி இருக்கிறேன். அந்த கண்டக்டர் ஒரு லேடி 20 ரூபா கையில வச்சு டிக்கெட் எடுக்கிறது. அவ அப்படியே நடந்து கிட்ட வந்தா, குனிஞ்சி என்கிட்ட, சார் நீங்க சீனியர் சிட்டிசன் கார்டு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு. நான் பார்த்து அவ கல்யாணம் ஆகல மாதிரி இருக்கிறா, அவ தாத்தாங்கிறா, 50 வயசு ஆகல, இவ சீனியர் சிட்டிசன் கார்டு இருக்கிறாங்கிறா. இந்த பொம்பளை எல்லாம் சேர்த்து நம்மள நேரமே பகவத் அனுப்பிடலானே பிளான் பண்ணிட்டாளுங்களாப்பா அப்படின்னு. ஒரே ஆளு ஒவ்வொருடைய பார்வை எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கிறது மாதிரி ஒரே பிரசங்கம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கு, வித்தியாசமாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. சிவாஜி நகர் வச்சு முடிவு பண்ணிட்டேன், இனி என்ன சரி ஒரு நல்ல பியூட்டி பார்லர் பார்த்து போய் படிச்சேன். ஃபுல் பாடி பியூட்டிபிகேஷன் தான் பண்ணு, ஃபுல் பாடி மேக்கப் போடு வெளியே போதும் அப்படின்னா பொம்பளைனால வெளியே நடக்கவே முடியல அப்படின்னு. சரி, நம்முடைய சப்ஜெக்ட் வருவோம். So last week I preached about what God the Father has done in Jesus. Many times we believe Jesus done everything for us. So the entire Christianity is towards Jesus. And they call Jesus and they pray to Jesus and they sing praises to Jesus. Everything is Jesus. But the Bible says God the Father in Jesus Christ done everything for us. வழக்கமா கிறிஸ்தவர்கள் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்று நினைத்து எல்லாவற்றையும் இயேசுக்கு நேராக, ஜெபிப்பது இயேசுக்கு நேராக, பாடுவது இயேசுக்கு நேராக, எல்லாவற்றையும் இயேசுக்கு நேராக செய்யும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாய் எல்லா ரட்சிப்பின் திட்டத்தை நமக்காக செய்தார். Hallelujah. So the God the Father is preeminence in everything. But Jesus was with him from the beginning. Jesus was not created by the Father, but the Bible says Jesus was with the Father from the beginning. He is the only begotten Son of the Father. Many times the word begotten is misunderstood among the English readers. Begotten not means that he was birthed by God the Father. Begotten means he is fathered the Son. He is fathered the Son. இயேசு கிறிஸ்துவை தேவன் பெற்றெடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஆதியிலேயே பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தார். அவர் ஒருவரே தேவனுடைய குமாரனாக இருந்தார். The Bible says in Colossians chapter 1:16, it pleased the Father to keep all the fullness of Godhead in Yeshua, in Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சம்பூரணத்தை எல்லாவற்றையும் வைக்கும்படி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். Hallelujah. See, Christ is not having that by himself. It pleased the Father to put all the fullness of God in his Son,
Jesus Christ. இயேசு கிறிஸ்து தாமாகவே அதை செய்யாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய பரிபூரணம் எல்லாம் வாசமாயிருக்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு சித்தம் உண்டாயிற்று. ஆனபடியால் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவுடைய எல்லா சம்பூர்ணத்தையும் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறபடிதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவர் பிதாவை கண்டார். Because all the fullness of God is dwelt in Jesus. That's what Jesus said in Philip. If you see me, you have seen the Father. Hallelujah. Hallelujah. And he said, I and the Father are one. The word one means not numerical one. In Hebrew, the Hebrew word for one is yehid. But here in the Bible, when the Bible says, I and the Father are one, that means they are used, the word is not yehid, ehad. Ehad means me and the Father are living in unity. We both are living in unity. That's not means numerically one. They are numerically two. Father is unique and Jesus is unique. And the Holy Spirit is unique. And the Father, Son and the Holy Spirit, all three are three different personalities. But all three are one in purpose, plan and mind and everything. பிதாவாகிய தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் தனிப்பட்ட நபராக இருக்கிறார்கள், தனித்துவமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏகாத் என்கிற வார்த்தை நியூமரிக்கலாக எண்ணின் பிரகாரமாக ஒன்று என்ற அர்த்தம் அல்ல. ஒன் என்பதற்கு அர்த்தம் சேர்ந்திருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம் என்கிற அர்த்தத்தில் தான் நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. It's good for preachers to have the knowledge of Hebrew and Greek because they can ponder and bring it from the root of the original languages. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எபிரேய கிரேக்கு இப்படிப்பட்ட மூல பாஷைகளை அருமையாக கற்றிருப்பது நல்லது. ஏனென்றால் அவர்கள் அதனுடைய வேரில் இருந்து யதார்த்தமான சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர்களால் செய்ய முடியும். Hallelujah. So God the Father decided to love the world. Everywhere I see, Jesus loves you. Say loudly. But I never seen anywhere, Father loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு கட்டுகிறார், இயேசு அழுகிறார். நிறைய ஊழியர்கள் இருக்கிறது. But I never seen somewhere God the Father loves you. Everybody says Jesus loves you. But if you see the Bible is different than what these preachers were preaching. The Bible says it pleased the Father to love you. வேதம் சொல்லுகிறது உங்களை நேசிக்கும்படி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். ஆனபடியால் வேதம் சொல்லுகிறது யோவான் 3:16 in John 16 it is written, God so loved the world. God so loved the world. And he gave his only begotten Son, Jesus Christ, that whomsoever believeth in him shall not perish but have eternal life. God the Father so loved the world. That means Father loved you. தேவன் இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டார். சத்தமா சொல்லுங்க. யார் அன்பு கொண்டார்? இயேசு இல்ல. யார் அன்பு கொண்டார்? It is not Jesus who loved you first. The Bible says the Father so loved the world. பிதாவாகிய தேவன் இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டார். ஆனபடியால் அவர் நீங்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
தம்முடைய குமாரனை தந்தருளினார். Do you follow me? Do you follow me? அது வித்தியாசத்தை பாருங்க. பிதா குமாரன் கிரியை பாருங்க. சும்மா பிளைண்டா எதுவும் சொல்லக்கூடாது. ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே அவர்கள் இந்த வார்த்தையின்படி பிரசங்கிக்காவிட்டால் அவர்களுக்கு நித்திய வெளிச்சம் இல்லை. அப்படின்னா உயிர்த்தெழும் நாள்ல அவங்க உயிர்த்தெழ மாட்டாங்கன்னு அர்த்தம். சும்மா பிடிச்சு கொண்டு போக முடியாது. If I have to be resurrected when Jesus comes, I must preach according to the word of God. Hallelujah. நிறைய பேருக்கு அது தெரியாது. Amen. So, Father God loves you. All over the Bible says, God loved you. Father God loves you. That's why Jesus loved you. தேவன் உங்களை நேசித்தார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவும் நம்மை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நம்மை நேசிக்கிறார். Hallelujah. 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 அதில் எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் ஒரு பாட்டு அதை எடுத்து God sent Jesus to the earth. Jesus said, I myself has not came to this earth, but my Father sent me to save you. நான் நானாக உங்களிடத்தில் வராமல் என் பிதாவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னார். Jesus said, I myself not speaking this truth to you, but my heavenly Father, He reveals what I have to speak to you. That only I reveal and speak to you. Yes சொன்னார். நானாகவே நான் எதையும் பிரசங்கிக்காமல் என் பிதா எனக்கு எவைகளை சொல்லி எவைகளை காண்பிக்கிறாரோ அவைகளையே நான் உங்களுக்கு செய்து போதித்து வருகிறேன். Amen. So the God the Father is the promoter of Jesus. God the Father is doing something in heaven, and God the Father is doing something in Jesus. So Jesus revealed that to the humanity, to the world, for their salvation. பரலோகத்தில் இருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இயக்கிக் கொண்டே இருந்தார். இயேசு எவைகளை செய்ய வேண்டும் என்று பிதா காண்பித்துக் கொண்டே இருந்தார். இயேசு எவைகளை போதிக்க வேண்டும் என்று பிதா காண்பித்துக் கொண்டே இருந்தார். சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவைகளையே இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகத்தில் செய்தார்கள், செய்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. All these 20 years, wherever I go to preach, the Father God says one thing to me, that please, Paul, please tell my people that I love them. எத்தனையோ முறை பிதாவாகிய தேவன் நான் பிரசங்கம் பண்ண எங்க போனாலும் பிதாவாகிய தேவன் இடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுதும் அது என்னுடைய உள்ளத்தில் ரீங்காரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எப்போதும் ஒரு கன்வென்ஷனுக்கு போகும்பொழுது, ஒரு விசேஷ கூட்டத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் எப்போதும் என்னிடத்தில் சொல்கிறது, பால் tell them that I love them. அவரிடத்தில் சொல்லு, நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லு என்று பலமுறை சொல்லி இருக்கிறார். Hallelujah. 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 But Jesus is now in trouble. யார் trouble? இயேசு கிறிஸ்து trouble. ஏன் இயேசு கிறிஸ்து trouble இருக்கிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை உலகத்துக்கு அறிவித்து எல்லாரையும் பிதாவுக்கு நேராக திருப்பும்படி அவர் வந்து கிரியை செய்தார். ஆனால் ஜனங்களோ அவருக்கு நேராக திரும்பாம யாருக்கு நேராக திரும்பிட்டாங்க? இயேசுக்கு நேராக திரும்பிட்டாங்க. That Jesus was in trouble. He came to lead everyone towards the Heavenly Father. But people were not turned towards the Father. The knowledge of the Father is very less among the Christians. The revelation of the Father is very less among the churches. So Jesus is in trouble.
and he inspired me. Tell the people, let them in me come towards my Father. இந்த ஜனங்களுக்கு சொல்லு, என் மூலமாய் பிதாவிடத்தில் சேரும்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் என்னை இவர்களுக்கு அனுப்பினார். Hallelujah. 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 Jesus said, my Father build the church. என் பிதா சபையை ஸ்தாபிக்கிறார். Hallelujah. Hallelujah. பிதா எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். Christ died in the cross for our sins. இந்த சிலுவையிலே இயேசு மரிக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வாரத்தில் கர்த்தருடைய உள்ளத்தில் நினைவுபடுத்தினார். God made me to remember a peculiar thing was happened when Jesus was in the cross. You know, when we preach in the churches about removing the jewels and humble themselves and make them to symbol themselves in the simplicity of God. சபைகளிலே ஆபரணங்களை குறித்தும் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்தும் சரீரத்துடைய பரிசுத்தமாகுதலை குறித்தெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது I have not preached among you. உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. Because you love to be beautiful. You love to be look beautiful. It's good. அந்த சபைகளிலே பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பெண்கள் சொல்ற ஒரு வார்த்தை, இதெல்லாம் கடத்தினா நான் மூலி மாதிரி எல்லாம் நிற்பேன். When I go to your marriage function without jewels, I look bad. I look naked. I look bad. எங்க ஃபங்க்ஷன்ல போகும்போது நான் மூலியமாக நிக்கணும், எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, எனக்கு வெக்கமா இருக்கும். This is what everyone is singing in their heart. But this week the Lord revealed something to me. இந்த வாரத்தில் கர்த்தர் எனக்கு அதை காண்பித்தார். When Jesus was crucified in the cross, Jesus was crucified not with his full dress. Jesus was crucified with his komanam, underwear. You may never see in a picture that Jesus was crucified with his full dress. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது தன் முழு வஸ்திரத்தோடு அடிக்கப்படவில்லை. அந்த காலத்தில் அண்டர்வேர் ஜட்டி கிடையாது. ஆனபடியால் அந்த காலத்து மக்கள் உபயோகப்படுத்தின அந்த சின்ன வஸ்திரத்தில் நிர்வாண கோலமானார். The Bible says he was naked in the cross. Amen. I want to tell you something. தேவன் எனக்கு இந்த வாரத்தில் வெளிப்படுத்தின பொழுது உண்மையிலே என்னுடைய உள்ளம் சுக்கு நூறாகி போனது. See, after the meeting, if I am going out, some Hindu people come and beat me. That is not a big matter. But if these people remove all my dress and beat me in the road with my underwear, that is the worst shameful thing ever can happen to a personality, to a man. இந்த கூட்டம் முடிஞ்ச வெளியே போற உடனே கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் காரங்க சேர்ந்து என்ன அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் அடிக்கிறீங்க. என் வஸ்திரத்தோடு அடிக்கிறது வேற. ஆனா என் வஸ்திரத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு என்ன சட்டியோடு அடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு அது மகா கேவலமா, மகா கேவலமா. அதனாலதான் லாக்கப்புல சட்டியோடு விட்டு அடிப்பாங்க. மகா கேவலம். If the Son of God, the only unique Son of God, the glorious Son of God, the only begotten Son of God can be naked in the cross, hanging before millions of people. தேவனுடைய ஒரே பேரான குமாரன், மகிமை தரித்த குமாரன், நிர்வாண கோலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே சிலுவையிலே தொங்கும் பொழுது எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பார். His own mother is there. Disciples are there. Lord of women are there. Thorough
தன் சொந்த தாய் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நிர்வாண கோலமாக அவர் தொங்கினது இயேசு கிறிஸ்துவுக்கு மகாவேதனையாக இருந்தது என்பதை பிதா எனக்கு வெளிப்படுத்தினார். If God can make his son naked in the cross, a shameful thing in the cross, is it shameful to remove something from your body? இயேசு உங்களுக்காக சிலுவையில் நிர்வாண கோலம் ஆனார் அப்படின்னா அந்த வெக்கத்தை விடையா பெரிய வெக்கம் நகையானது ஏதாவது மாற்றினால வரும். So I'm not teaching you to remove that. Don't feel like that. This concept Jesus gave to me this week, that he became shameful for us. Hallelujah. The Father made him shameful for us. இயேசு கிறிஸ்து அவரை அப்படிப்பட்ட ஒரு மகா மோசமான தாழ்மைக்கு நேராக அவர் உட்படுத்தினார். In the cross Jesus cried, Eli, Eli, lama sabachthani. In Hebrew, Eli, Eli, lama asabachthani. See, the word asabachthani comes only once in the Bible. அவர் சிலுவையிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றார். என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். The asabachthani is only once comes in the Bible. Nowhere else. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கருதினார். காரணம், சிலுவையில பிதா கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சூரியன் இருக்கும்போது சொன்னாரு, என்னை கைவிட மாட்டேன் என்று என் பிதா சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். Hallelujah. People usually think because Jesus cried, my God, why hast thou forsaken me? That means God has forsaken Jesus in the cross. It's not so like that. The word asabachthani is very peculiar in Aramaic. That's not a Hebrew word, it's an Aramaic word. சபக்தனிங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை இல்ல, அரபிய வார்த்தை. அந்த சபக்தனிங்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும். எங்க அப்படின்னா, the word sabachthani must be used in only one place grammatically. You know, எப்போது ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டிய என்கேஜ்மெண்ட் முடிச்சு வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்பதாக இந்த மணவாளன் அவளை பிரிந்து தூர தேசத்திற்கு யுத்தத்திற்கோ எதற்காக போகும் பொழுது இனி தான் திரும்பி வருவதற்கு அநேக வருடங்கள் ஆகும் என்கிற பொழுதுதான் இந்த மணவாளன் அந்த என்கேஜ்மெண்டை செய்த தன்னுடைய அப்பாவிடத்தில் போய், my father, why hast thou forsaken me? எலாய் லாமா சபக்தனி. அப்பா, நான் அவளை எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்களே என்று தன் தகப்பனிடத்துல மகன் போய் கேட்கிற ஒரே தருணத்தில் மட்டும்தான் இந்த அசபக்தனிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுவா. When the church was formed, Jesus was enjoying to see the church. Jesus wanted to see the glorious church. He wanted to see the bride. What happened, you know? Suddenly he's dying on the cross. So he cried, my father, I have decided to see my church, my wife, but I am leaving to you before that. என் பிதாவே, என் சரீரமாகிய சபை, என் மணவாட்டிய நான் சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லி தாகமா பூமிக்கு வந்தேன். ஆனா நீரோ அதை சேர்த்துக் கொள்வதற்கு முன்பதாகவே என்னை எடுத்துக் கொண்டீரே. அந்த ஒரே ஒரு இடத்துக்காக ஒரே ஒரு முறை எலாய் லாமா சபக்தனி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. My father, you brought me to the earth to see my glorious wife, but before the marriage you have taken me up to heaven so that why you have forsaken me? That's what Jesus cried in the cross. Hallelujah. Jesus went to the இயேசு பரலோகத்துக்கு போனார். இப்ப பாருங்க, பூமியில அவருடைய மணவாட்டி இருக்கிறார், இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். மணவாளன் the husband is sitting with the father.
in the right hand of the Father, and the wife is in the earth. See, we know that Jesus is interceding with the Father for us. நமக்கு தெரியும், பிதா பரலோகத்தில் இருக்கிறார், மணவாளன் இயேசு பிதாவுக்கு வலது பாசத்தில் இருக்கிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். என்ன பரிந்து பேசுறான்னு யாருக்குமே தெரியாது. You know, the Father revealed today. பிதா எனக்கு வெளிப்படுத்தினார். What he is doing, you know, every time. எப்போதும் அவர் இப்படி மெதுவா பிதாவை தட்டி, அப்பா மணவாட்டி மனைவி பூமியில் இருக்கிறார், நான் இங்கே 2 வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு அவளை பார்க்க ஆசையா இருக்கு, என் மனவாட்டியாக இருக்கிறா, எனக்கு அவளை பார்க்க ஆசையா இருக்கு, நான் போகணும். இப்படி பிதாவை தட்டி தட்டி சொல்வாரா? பிதா, wait my son, wait, I'm beautifying her, I'm glorifying her, I'm doing a beautification. நான் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், அவளை அலங்கரிச்சுட்டு இருக்கிறேன், அவளை அலங்கரிச்ச உடனே உன்னை நான் அனுப்புவேன். And the Father says, my son waits, I'm beautifying her, glorifying her. When you go to the earth, she will look like a beautiful man. That's why I'm doing that. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே திரும்ப தட்டி, அப்பா மனவாட்டி மனைவி இருக்கிறா, பார்க்க ஆசையா இருக்கு, போகணும், 2000 வருஷம் ஆச்சு, எப்ப போவேன்? அப்புறம் அவரு சமாதானமாயிரு, நான் அவளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன், அவள் சூப்பர் ஆயிட்டு இருக்கிறேன், நீ போகும்போது அவள் வெண்மையும் செம்மையுமாய் கரைத்தறியற்றவளாக பரிசுத்த உள்ளவளாக அவள் நிக்கிறத பார்த்தா நீ அசந்துருவேன். ஆனபடியா நான் அவளை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நீ என்னிடத்தில் வெயிட் பண்ணு. இப்படித்தான் like this he is interceding 2000 years. The right hand of the church will have the groaning into towards the husband. The church will do so many nonsense. Ministers are doing so many things. My father, how they shall be resurrected when Jesus is coming, I do not know. உண்மையான சபை என்பது மணவாளனுக்காக ஏங்கி தவிக்கிற சபை. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏக்கம் நேற்றுக்கு நான் அப்படியே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்தேன். அப்பதான் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு சொத்து சுகம் பணம் எல்லாம் இருக்கு, ஆனபடினால உங்களுக்கு பிடிப்பு இருக்கு. You have a wealth, everything. So you are cleaved, you are stick to the wealth of this world. What about Paul? What about Paul? பவுலுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஒண்ணுமே இல்லாம தேவனே சார்ந்து இயேசுவே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை 20 வருஷமா நான் அனுபவிக்கிறேன். பவுல் அனுபவித்தார், பேதுரு அனுபவித்தார். எப்ப போனாலும் போலாம், ஒண்ணுமே மிச்சம் இல்லை, எதையுமே தேடி இருக்க வேண்டாம். உலகத்தோட ஒட்டாம இருக்கிறவங்க தான் மணவாளனுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தான். பாருங்க, see, those who are groaning inside for the husband to meet him will meet him. In Malayalam it is written, അവന്റെ വരവിനായി ആകാംക്ഷയോടെ കാത്തിരിക്കുന്നവർക്കായി അവൻ വരുന്നു. അവന്റെ വരവിற்காக ஆகாംஷை என்று சொன்னால் தீராத தாகத்தோடு பிரேமத்தோடு இருக்கிறவர்களுக்காக மட்டும் அவர் வருகிறார். ஆமென். ஹalleluya. 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 அப்ப என்ன தெரியுமா? The Father God will send Jesus. மணவாளன் வருவார் மத்தியாகாசத்திலே. மணவாட்டி பெண் வீட்டுக்காரங்களாக வந்தாச்சு, கொட்டு மேளத்தோட டன் 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 அடிக்கிறான். இங்க இவனை ஒதுக்கி விட்டுருக்கு, அவனை பார்க்கறதுக்கு ஆசை.
அப்படியே இவனை ஒதுக்கி கொண்டு வருவாங்க. ஆனா ரெண்டு பேரும் உடனே போக மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் வந்த உடனே மணவாட்டி டக்குன்னு போய் ஒட்டிக்குவா. Hallelujah. It's like in the film Titanic when Rosie and DiCaprio were running to hug each other. Jesus will hug with his wife, the church, the glorious church. Hallelujah. Hallelujah. எப்படி மணவாளன் மணவாளியும் 2000 வருஷங்களாக பார்க்கிறதுக்கு ஏங்கி தவித்திருந்து இப்ப பார்த்த உடனே வேகமாய் ஓடி போய் ஒட்டிக்குவாங்க. That is second coming of Jesus. Hallelujah. Hallelujah. இந்த மணவாளி குளிக்காம துணி மாத்தாம. In many marriages I usually see one thing. The boy and the family, everybody is there. The boy is in the stage. All the pastors are there. But the girl won't come. Because they are beautifying and beautifying. Eternal beautification. பையன் வந்திருப்பா, குடும்பத்தார வந்திருந்தாச்சு, பாஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஒரு நாள் ஒதுக்கி தீராது, சாரி விடுத்து தீராது, பவுடர் போட்டு தீராது. எத்தனை முறை நாம அவளை கொண்டு வருவீங்களா? மணி 11 ஆச்சு, கொண்டு வாங்க அவளை, சத்தம் போட்டு கூட்டு வந்திருக்கிறேன். உண்மையான அனுபவம். அல்லேலூயா. இந்த மணவாளன், this Jesus will never wait for 1 second for your beautification. If you are ready in the platform, in the stage, when the husband is coming, and you will go. If you are not ready, finish, you will be here. Hallelujah. Hallelujah. நல்ல மணவாளன் சொல்லுவா, பாருங்க 10 மணிக்கு கட்டுன்னு சொல்லி இருந்து அவளை இன்னும் ஒதுக்கல, நான் போயிட்டே இருக்கேன், எங்க ஒதுக்கி வச்சிருக்க அவளை போய் கட்டுவேன்னு போவான். ஆனா இந்த பொல்லாத மணமகன்கள் எல்லாம் அவ 12 மணிக்கு வாரவரு இவனை சொரிஞ்சு அங்கேயே இருப்பான். Jesus will not be like that. இயேசு மணவாட்டி வார வரைக்கும் அப்படியே இருக்க மாட்டாரு, பறந்துருவார். Hallelujah. Hallelujah. Here the Father God is doing a peculiar work for the church in Christ Jesus, that is together with Christ. Together with Christ. Say everybody, together with Christ. கிறிஸ்துவோடு கூட. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாயங்காலம் மீட்டிங் கரெக்டா வந்துருங்க. நான் 10 நிமிஷம் பேசினாலும் something the Father is revealing. மிஸ் பண்ணாதீங்க. Together with Jesus. What is this together? It's a mystery. It's a biblical mystery. கிறிஸ்துவுடனே கூட என்பது ஒரு பயங்கரமான வேத ரகசியம். இந்த ரகசியத்துல கரெக்டா நீங்க இருந்தா இயேசு வருகையில் போவதற்கு நீங்க எப்போதும் ஆயத்தமா இருப்பீங்க. Hallelujah. Hallelujah. See what God done for us in Christ Jesus that we cannot do by any of our efforts. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்காக எவைகளை செய்தாரோ அவைகளை நம்முடைய கிரியினாலே செய்யவே முடியாது. Amen. So in 1 Corinthians chapter 1, the last 2 verses it is written, by him we are in Christ Jesus. அவராலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்படுத்தப்பட்டோம். So last week saw that the first Adam and the last Adam. நினைவு இருக்குதா? மறந்துட்டீங்களா? First Adam, last Adam. So God kept us. God had taken us from the first Adam and he kept us in this last Adam, Jesus Christ of Nazareth. So what's happening now? இப்ப வேகமா சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி போறேன், நீங்க வேகமா புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து ஒரு நோட்டு பென்சில் வச்சுக்கோங்க, அதை குறிச்சிக்கங்க. நீங்க தனிமையா இருக்கும் போது இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து தியானிங்க. Please take note of my verses whenever I am preaching, so that the whole week and month you can ponder and meditate it
that things and you will really grow in the Lord. In Romans chapter 6:4, Romans 6:4, therefore we are buried with him by baptism into his death. Like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Hallelujah. We are not going to die. We are not going to be buried. We are already buried with Christ in his death. Hallelujah. So in Romans 6:5 says, for if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. See the word planted together. சொல்லுங்க, planted together. சத்தமா சொல்லுங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்க. இங்க ஏன் planted சொல்லி இருக்கிறார்? Planted. When Jesus was died, he was planted. So he came again. When we die, we are planted and we will come again. Hallelujah. Hallelujah. நாம பாருங்க, நடப்படுகிறோம். மரிக்கும் போது கிறிஸ்து நடப்பட்டார், அவர் மறுபடியும் எழுந்து வந்தார். So we are planted together in his death. We were buried together in his death, so that we were raised together in his resurrection. Hallelujah. அவர் எழும்பும் பொழுது அவரோடு கூட மரித்தவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள். Hallelujah. This is happened by the water baptism. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட மரித்தோம். Romans 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோம். Knowing this, that our old man is crucified with him, that the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. We are not going to crucify ourselves. We are not going to die. The Bible says we are already, the old man is already crucified with him. நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். Hallelujah. அவரோடு சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட எழும்பினோம். 6, 7 and 8. For he that is dead is freed from sin. மரித்தவர் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. Romans 6:8, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். If we be dead with Christ, we believe that we shall also live with him. Amen. Amen. We died with him in water baptism so that we will live with him. நாம் அவரோடு கூட கண்டிப்பாக பிழைத்தும் இருப்போம். நெக்ஸ்ட், முதல்ல அவரோடு கூட மரிக்கிறது. இரண்டாவது பாருங்க, quicken together with Christ. சத்தமா சொல்லுங்க, quicken together. Quicken together. Third, raised up together. Fourth, made to sit together in Christ. எபேசியர் 2:5, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். Hallelujah. பாருங்க, இந்த ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம உயிரோடு எழும்பி இருக்கிறோம். ஆனபடியா நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. When we were dead in sins, have quickened us together in Christ, that in the ages to come he might shew
the exceeding riches of his grace in his kindness towards us through Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக அவர் நம்மை கிறிஸ்துவோடு எழும்ப பண்ணினார். Then made us to sit together with Christ in the heavenly places. அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்தார். எபேசியர் 2:7 and hath raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரிசத்திலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நாமும் பிதாவின் வலது பாரிசத்திலே தான் இருக்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது பாவம் செய்யாதீங்க. Hallelujah. That's what the Bible says. Sin not. Sin not. Mortify your body. Sin not, because you are already in Christ Jesus in heavenly places with the Father in the throne. Then Ephesians 2:8 and 2:9. For by grace are you saved through faith, and that not of yourself. It's a gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல. See, not of works, lest any man should boast. பாருங்க, இயேசுவுக்குள்ள போனது, இயேசுவோடு சிலர் அறையப்பட்டது, இயேசுவோடு மரித்தது, இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டது, இயேசுவோடு எழுப்பினது, இயேசுவோடு உன்னதங்களில் உட்காரப்பட்டது. இத எந்த மனுஷரும் ஜெபத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ ஒன்றினாலேயும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. இத பிதாவே நமக்காக ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். ஆனபடியா மேன்மை பாராட்டவே முடியாது. இது தேவனுடைய கிருபை. இது தெரிஞ்சா நம்ம மேன்மை பாராட்ட மாட்டோம், உயர்த்த மாட்டோம். நம்ம எப்போதும் தாழ்த்தி சிலுவையில் மரண பரியந்தம் மரித்த கிறிஸ்துவோடு கூட எப்போதும் தாழ்வுள்ளவர்களாகவே நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. ஹalleluya. 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 Ephesians 2:10 and 11 and 12 and 13 it says, for we are his workmanship, created in Christ Jesus unto good works, which God had before ordained that we should walk in them. பைபிள் சொல்லுது, நாம் கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நடக்கிற காரியங்களை தேவன் முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் அதுல நடக்கத்தான் வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2:11 பாருங்க. from 2:11 to last. ஆனபடியால் உன்னை மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதினத்தாரை உண்டாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தடுத்து சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே கொன்று அவர் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. எபேசியர் 1:9 சொல்லுது, காலங்கள் நிறைவேறும் போது விளக்கம் நியமித்தபடி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு சேர்ந்து கூட்டப்பட வேண்டும். that all these things should be gathered together in one Jesus Christ. அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 1:10-11. we are perfected together. We are perfected together. 1 Corinthians chapter 1:10 and 11. Then Ephesians 2:21 it says, fitly framed together, in whom all the building fitly framed together, growing unto a holy temple in the Lord. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அல்லேலூயா. 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 தூங்குற மண்டலில சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்குள்ள அவரோடு நாம் எல்லாம் சேர்ந்து ஒத்திசைவாய்
fitly framed. Amen. பாருங்க, இந்த விண்டோ it is fitly framed. நீங்க எடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி நாம கிறிஸ்துவோடு கூட ஒத்திசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு கொலோசியர் 2:2-5 fit together with the Lord. தேவனோட சேர்ந்து இருக்கிறோம், ஃபிட் பண்ணி தேவனோடு வைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து எபேசியர் 2:20 build together, அவரோடு கூட சேர்ந்து கட்டப்படுகிறோம், கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கட்டப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 Thessalonians 5:10 it says we live together with him who died for us, that whether we wake or sleep we should live together with him. நாம் விழித்திருக்கிறோனாலும் நித்திரை அடைந்தோனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கூட நான் பிழைத்திருப்பேன், நான் பிழைத்திருப்பேன், நான் சாக மாட்டேன், நான் கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருப்பேன். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:11-12 சொல்லுகிறது, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. அவரோட மரித்தா அவரோடு எழுப்போம், அவரோட மரித்தா அவரோடு பிழைத்திருப்போம், அவரோட பாடுகளை சகித்தா ஆளுகையை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்காக பாடுகளை சகித்தது போல அன்றைய வாழ்க்கையில உங்களுக்கு உண்டாகிற பாடுகளை நீங்க சகித்தா அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் அவரை மறுதலித்தால் அவர் உங்களை மறுதலிப்பார். If we deny him, he will also deny you. ஆனபடியால் அவரை மறுதலிக்காமல் நாம் அவரோடு கூட வாழும்படிக்கு வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? We are walking together with Christ. In 2 Corinthians 6:1 we that as workers together with him beseech you that you receive not the grace of God in vain. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு அவரோடு உடன்வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்வேலையாட்கள் என்ன அர்த்தம்? அவரும் உங்களுக்காக உழைக்கிறார், நாங்களும் உங்களுக்காக உழைக்கிறோம். இயேசுவும் நாங்களும் சேர்ந்து உங்கள் நிமித்தம் உங்களை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:27 சொன்னாரு, we are striving together. நாம் சேர்ந்து போராடுகிறோம், கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் போராடுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இவ்வளவு செய்தார். ரோமர் 8:10 எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:4 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். For you are dead and your life is hid with Christ in God. When Christ, who is our life, shall appear, then shall you also appear with him in glory. Hallelujah. உங்க மண்டைக்குள்ள ரொம்ப யாராது சரி, அட்லீஸ்ட் என்னுடைய சமாதானத்துக்காக வாங்கிலும் அது உங்களுக்கு பிரசங்கித்தே என்பதை நீங்கள் அறிந்துள்ளதற்காக வாங்கிலும் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து சங்கீதங்களே படிச்சுட்டு இருக்காதீங்க, நிருபங்களை படிங்க. இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான மகிமையான கிரியைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள் நாம எல்லாவற்றிலும் ஒன்று சேர்ந்தா கடைசியில நமக்கு ஒண்ணு கிடைக்கும். அது என்னன்னா ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று மாறாமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? If we are together with Christ living, like one thing you will receive, that is Romans 8:32. He that spared not his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? அந்த இலவசம் இல்ல, அதை குறிச்சிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர்,
அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திலே இலவசமாய் எல்லாவற்றையும் நமக்கு அருள்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் மெய்யாகவே தேவனுடைய மகிமை காண்பீர்கள். சோ இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் அவரோடு கூட நமக்காக செய்திருக்கிறார்.